ஒன்றிய அரசின் தொழிலாளர்களுக்கு எதிரான போக்கை கண்டித்து பல்வேறு இடங்களில் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரை, விழுப்புரம், சென்னையின் பல பகுதிகளிலும் நடந்து வரக்கூடிய போராட்டத்தின் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையிலிருந்து தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. மதுரையில தொழிலாளர்கள் என்னென்ன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தி வருகிறாங்க? நிச்சயமாக ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்துதான் இன்று இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்கள், மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்களை அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக நடத்தி வருகின்றன. குறிப்பாக மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒன்றிய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை முழங்கியபடி பேரணியாக வந்து தற்போது மதுரை ரயில் நிலையம் முன்பாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் அனைத்து ஒன்றிய அரசினுடைய தொழிலாளர் சங்கத்தை தவிர மற்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது மதுரை ரயில் நிலையம் எதிரே இந்த கண்டன போராட்டத்தை ஒன்றிய அரசுக்கு எதிரான பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரம் செய்வதை எதிர்த்து, தொழிலாளர் சட்டங்களை மாற்றுவதை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் சுமார் 20 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து மத்திய தொழிற்சங்கங்களுடைய அறைகோலின் ஏற்று இன்றைக்கு வேலைநிறுத்தத்தில் இறங்கியிருக்கிறோம். நிதித்துறையில், வங்கித்துறையில், LIC, GIC அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து இன்றைக்கு வேலை நிறுத்தம். காரணம், தொடர்ந்து இன்றைக்கு மக்களுக்கு எதிராகவே இந்த ஒன்றிய அரசாங்கம் பொருளாதார கொள்கைகளை கடைபிடித்து வராங்க. நாடு முன்னேறுவதாக சொல்றாங்க. ஆனால் ஒரு சில வசதி படைத்தவர்கள் மட்டுமே அது இன்றைக்கு சாதகமாக இருக்கு. பெரும்பான்மையான சாதாரண மக்களுக்கு, தொழிலாளருக்கு பாதகமாக இருக்கு. விலைவாசியை கட்டுப்படுத்தல, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது. ஆக இதெல்லாம் மாற்ற வேண்டும். அதே மாதிரியாக இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் தேவை. அவங்க வாழ்வாதாரத்தை இன்றைக்கு பாதிக்கின்ற வகையில் சட்டங்களை மாற்றுறாங்க. ஆகவே இந்த போராட்டத்திற்கு எதிராக, போராட்ட உரிமைகளுக்கு எதிராக, தொழிற்சங்க உரிமைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் எதிர்க்கிறோம். காரணம், இந்தியா இன்னும் வளர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மக்களுக்கு சார்ந்த கொள்கை இருக்க வேண்டும், தொழிலாளிக்கு சார்ந்த கொள்கை இருக்க வேண்டும். தொழிலாளிக்கு தான் இன்றைக்கு இந்தியாவை பெரிய நாடாக, பெரிய பொருளாதாரமாக, வல்லரசாக மாற்ற முடியும். ஆகவே இன்றைக்கு சுதந்திரத்துக்கு முன்பாக தொழிலாளர் வர்க்கம் போராடி இருக்கின்றோம், சுதந்திரத்துக்கு பின்பாக போராடி இருக்கின்றோம். இன்றைக்கு 3வது முறையாக மீண்டும் நாட்டை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற, இந்தியாவை முன்னேற தொழிற்சங்க இயக்கம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. அதனுடைய பகுதியாக இன்றைக்கு வங்கி, இன்சூரன்ஸ் ஊழியர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே, போராட்டத்திலே, வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்வதை பெருமையாக நினைக்கின்றோம். ஒன்றிய அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இன்னும் மேலும் தீவிரமாக பல்வேறு விதமான வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்படும். இதை எச்சரிக்கையாக ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்தியா முன்னேற ஒரு சில தனிநபர்கள், முதலாளிகள் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்தியா வளரல. இந்தியா இன்னும் பல துறைகளில் பின்தங்கி தான் இருக்கு. இன்னைக்கு 20 கோடி தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஆமா, சகஜ வாழ்க்கை பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. தொழிற்சாலை மூடி இருக்கின்ற, இதன் காரணமாக உற்பத்தி இன்றைக்கு முடங்கப்பட்டிருக்கு. வங்கிகள் இயங்கலை, இன்சூரன்ஸ் துறை இன்னைக்கு இயங்கலை. இதனால நாட்டுக்கு பெரிய இழப்பு தான். ஆனால் இந்த போராட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு. காரணம், அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை தொடங்கி அதன் மூலமாக எங்கள் கோரிக்கைகளை கேட்கணும். செவிசாய்க்கவா இன்றைக்கு இந்திய பிரதமர் தயாராக இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. பொதுமக்களும் அவங்களுக்காக போராட உணர்ந்து எங்களோட இணைந்து அவங்களும் போராட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆமாம், அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 30 வருஷமாக போராடி தான் இப்போ LICயை ப்ரைவேட்டைஸ் பண்ண நினச்சாங்க, முடியலை. பேங்க்கில் ப்ரைவேட்டைஸ் பண்ண நினச்சாங்க, முடியலை. ஆகவே இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்களுடைய வேகத்தை நம்மளை குறைக்க முடியும். இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் அவங்க அமலாக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தலை. காரணம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்திய மக்கள்கிட்ட, தொழிலாளிகிட்ட இருக்க ஒரே ஆயுதம் ஒற்றுமை, போராட்டம். அதன் மூலமாக அரசுக்கு நிர்பந்தத்தை கொண்டு வர முடியும் நினைக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம். இன்றைக்கு 80% மேலே வேலை நிறுத்தம் இருக்கு.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.